ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ட்ரோல் USDT உடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன். ட்ரோல் வந்து எங்களுக்கு நான் சொன்ன பிளேஸ் வந்து இங்கே வச்சு சொல்லியிருப்பேன். எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஷோல்டர் ஃபார்ம் பண்ணி அதுக்கு நான் நெக் ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு ஷோல்டர் ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ நான் சொல்லியிருப்பேன். சரி, நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு எக்ஸாக்டாக மார்க்கெட் ப்ளே அவுட் ஆகிடுச்சு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு ஷோல்டர், திருப்பி ஒரு நெக் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஷோல்டர் ஃபார்ம் பண்ணுது. அந்த ஷோல்டர் வந்து நான் இது வரைக்கும் வரும், அங்கேருந்து எங்களுக்கு பிரேக் அவுட் நடக்கும். இப்படி பிரேக் அவுட் நடந்துச்சுன்னு சொன்னால் இது வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்றத நான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ட்ரோல் வந்து $0.2847 வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. சரியா, இது வந்து ஒரு 3 days பிஃபோர் வந்து எங்களுக்கு மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக எங்களுடைய ஃபைனல் ஜோன், இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வந்து டேப் பண்ணிட்டு அங்கேருந்து எங்களுக்கு வந்து ஒரு 1x அப்படின்னு 100% எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிருப்பாங்க. சரியா, அது பம்ப் ஆகிட்டு எங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இப்போ வந்து மார்க்கெட் டம்ப் ஆகிறாங்க. நான் சொன்னால் எங்களுக்கு வந்து இப்போ மார்க்கெட் பம்ப் ஆகிட்டு தான் எங்களுக்கு இப்போ ஒரு கரெக்ஷன் கொண்டு எங்களுக்கு மார்க்கெட் நடக்குது. அந்த கரெக்ஷனில் தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஷோல்டர் இது வந்து ஃபார்ம் ஆகும். சரியா, இப்போ நான் உங்களுக்கு அப்படியே 4 hour சார்ட்டில் காட்டுறேன். 4 hour சார்ட்டில் உங்களுக்கு இன்னும் கிளியராக விளங்கும். இந்த 4 hour சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து சின்ன ஒரு டபுள் டாப் வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த டபுள் டாப்ட்ட வந்து நெக்லைன் வந்து இதாக இருக்குது. அந்த நெக்லைன் பிரேக் டவுன் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு எது வரைக்கும் மார்க்கெட் வரலாம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து முதல் ஜோனாக இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் எடுக்கலாம். அப்படி அந்த ஜோன் வந்து பிரேக் டவுன் பண்ணப்பட்ட மார்க்கெட் இன்னும் ஃபர்தர் கீழே வருது சொன்னால் எங்களுக்கு இந்த ஜோனை வந்து எடுக்கலாம். எதுக்குன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து 20.20.20.87.3 0.01895 வரைக்கும் மார்க்கெட் வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் 0.022773 0.020602 வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகிட்டு எங்களுக்கு அங்கே இருந்து எங்களுக்கு இந்த ஜோனில் இருந்து எக்ஸாக்டாக இந்த ஜோன் நான் இப்போ இருக்கிற இந்த ஜோனுக்கு தான் இந்த ஜோன் வரைக்குமே மார்க்கெட் வந்துட்டு எங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி ஹை. சரி, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து எங்களுக்கு இந்த ஃபாலோயிங் வெஜ் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹை. இந்த பிளேஸில் வந்து பிரேக் அவுட் ஆகிச்சின்னு சொன்னால் மட்டும் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு வேறு லெவல் மூவ் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இது வந்து எவ்வளோ நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக எங்களுக்கு இங்கே பார்க்கலாம். எங்களுக்கு இங்கே பார்த்துட்டு வரலாம். இது வந்து 69 நாள். இது வந்து அது டபுள் டூ அது இல்லை, இது இந்த சைட்வேஸ் பின்னாடி இங்கே வச்சு தான் பிரேக் அவுட் நடந்திருக்குது. அப்போ 74 நாள். சரியா, அப்போ எங்களுக்கு இங்கேயும் பார்த்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எங்களுக்கு மார்க்கெட்டில் இங்கே இருக்குதுனே இது தான் இங்கே நடந்திருக்குது. சரியா, இங்கே நடந்துட்டு மார்க்கெட் கீழே வந்தது. எங்களுக்கு எப்போ இந்த சைட்வேஸ் ஸ்டார்ட் ஆகின டேலேருந்து இப்போ வரைக்கும் 69 நாள் வந்து இந்த சைட்வேஸ் வந்து மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்குது. அப்போ 74 நாள் அப்படின்னு சொன்னால் இன்னொரு 5 நாள், இன்னொரு 5 days வந்து மார்க்கெட் என்ன செய்யணும்னு சொன்னால் பிரேக் அவுட் நடக்கணும். இந்த 74 ஜனவரி 28 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹை. சரியா, அப்போ அதுக்குள்ள மார்க்கெட் நடந்து முடிஞ்சிடும் கேட்டால் நடந்து முடிஞ்சிடும். அது எப்படின்னு சொன்னால் 4 hour சார்ட்டில் வந்து எங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணப்பட்டு எங்களுக்கு இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு எங்களுக்கு இங்கிருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒன் டே சார்ட்டில் இப்போ இருக்கிற இந்த கேண்டில் இருக்குது. இந்த கேண்டில் வந்து ஹையவோ லோ, இந்த ஹையை பிரேக் பண்ண பிரச்சனை இல்லை. பட் எங்களுக்கு இங்கே இருக்கிற இந்த சின்ன எஃபிஜி கேப் வருது. இந்த எஃபிஜி கேப்பை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கும். எங்களுக்கு இந்த டேக்குள்ளே இந்த எஃபிஜி கேப்பை க்ளோஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து வெரி ஹை மார்க்கெட் வந்து இங்கே கீழே வந்துட்டு மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி ஹை. அது மட்டும் இல்லாமல் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ப்ரீவியஸாகவே சொல்லியிருப்பேன். எங்களுக்கு வந்து இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் ஃபார்ம் பண்ணுது. இப்படி ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு இப்படி வரும். இது வந்து இங்கேருந்து பிரேக் அவுட் நடந்து மார்க்கெட் வந்து எங்களுக்கு இங்கேருந்து பிரேக் அவுட் நடந்துச்சுன்னு சொன்னால் பிரேக் அவுட் நடக்கிற இடத்துலேருந்து எங்களுக்கு ப்ரீவியஸ் 10% மூவ் ஆகிருப்பாங்க. $1318 எங்களுக்கு ப்ரீவியஸாக மூவ் ஆகியிருப்பாங்க பிரேக் அவுட் நடந்த இடத்துலேருந்து. அப்போ எங்களுக்கு இங்கேருந்து பார்க்கலாம் 1300% சொல்லி வச்சோம் சொன்னாலும் 0.42 வரைக்குமே எங்களுக்கு வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்களுக்கு இங்கிருந்து பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருக்கிற இடத்துல பிரேக் அவுட் நடந்துச்சுன்னு சொன்னால் 0.42 வரைக்குமே மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிரேக் அவுட் பண்ணி மேலே மூவ் ஆகும். எங்களுக்கு ஒரு 1300% எங்களுக்கு வந்து ஒரு 13x வந்து ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் ஒன்று இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்கும். சரி, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற ஜோன் இருக்குது. இப்போ வந்து மார்க்கெட் கரண்ட் இருக்கிற இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வந்து எங்களுக்கு அக்யூமுலேஷன் ஃபேஸில் இருந்துச்சு. இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ்லேருந்து பிரேக் டவுன் பண்ணப்பட்டு நான் சொல்லிப்பேன் எங்களுக்கு வந்து மேனிபுலேஷன் ஃபேஸுக்கு மார்க்கெட் வரும் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக மேனிபுலேஷன் ஃபேஸுக்கு வந்துட்டு எங்களுக்கு இப்போ வந்து மார்க்கெட் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுக்கு இருந்துட்டு இருக்குது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் வந்து பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் இந்த பேட்டர்ன்ஸ் வந்து இந்த 2 பேட்டர்ன்ஸும் பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹை வால்யூமோட மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்கும்.
ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படிச்சு கிரிப்டோ கரன்சி பேசிக் ரிட்டர்ன்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருந்ததுன்னு சொன்னால் எங்களுடைய பாயிண்ட் அகாடமி உங்களுக்கு கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காம ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.